ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சமூக புவியியல் இல்லையா? ஸோ இதுவரை உள்ள டாபிக் எல்லாமே நமக்கு வந்து சிறப்பாக முடிஞ்சு ஒரு சில முக்கியமான டாபிக் தான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அதே மாதிரி இந்த டாபிக் நமக்கு முக்கியமான டாபிக். ஓகேங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பற்றி இருக்கும். இந்த மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமியில் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? எக்கனாமியில் சமூக பிரச்சனை கவர் பண்ணிருப்போம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கே. சில விஷயங்கள் மட்டும் மாறும். அது மட்டும் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன். சில விஷயங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் பார்க்கணும். அது மட்டும் தான். மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் தொகையோடைய அடர்த்தி, அதோடைய பரவல், இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இந்தியாவின் இனங்கள், இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்தியாவில் என்னென்ன வகையான இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இதுதான் இதுல மேஜர் டாபிக். இதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் வந்து இயற்கை பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல், அவ்வளவுதான். அந்த டாபிக் வந்து நமக்கு வந்து ஜியோகிராஃபியே முடியும். ஓகேவா? ஸோ மற்ற ரெண்டும் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதுல ஜஸ்ட் என்ன சொல்றது, எந்த மாதிரியான இடத்துல வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா போதும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மொத்தமே 5 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? இயற்கை அமைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? ஒன்னு வந்துடும். ரிவரையும் அதுக்குள்ள சேர்த்துக்கலாம், அதுல இருந்து ஒன்று வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காடுகள் மற்றும் வன உயிரினங்கள்னு ஒன்று வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படி வந்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது வந்து இந்த டாபிக் தான். ஓகே, சரி. இதுக்கு முன்னாடி போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, இதுல இருந்து ஒன்று வந்துடும் 3, சமூக புயல்னு ஒன்று வந்துடும் 4, மீதி இருக்கிறது ஏதாவது ஒன்று ஒரு 5, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. மீதி இருக்கிற எல்லாத்துல இருந்து 1 தான் வரும். ஓகே, ஸோ இப்படிதான் கொஸ்டின் நமக்கு இதுவரை முக்கியத்துவம் கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. அதன்படி நம்ம வந்து படிச்சா போதும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இருக்கு. ஓகே, இது சமூக பிரச்சனைகள் அப்படின்றத மட்டும் மறந்துருங்க. சமூக புவியியல் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகை ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்ல எல்லாம் இல்லாத கொஸ்டினே இல்லை அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மக்கள் தொகையை பற்றி படிக்கிறதுக்கு, ஓகே, மக்கள் தொகையை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா, நாடா இருக்கலாம், கண்டமா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்தை பற்றி படிக்கிறது மாதிரி. ஓகே, மக்கள் தொகையை பற்றி படிக்கிறது அப்படின்றது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை பற்றியே படிக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நமக்கு வந்து 2011 கணக்கெடுப்பு தான் இருக்குது. அதன்படி நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் 1.21 மில்லியன், இல்லை சார் 1.21 எப்படி வரும், 121 கோடி, இல்லைன்னா வந்து மில்லியன்ல சொன்னோம்னா நமக்கு வந்து 1210 மில்லியன் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ 2001 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 19.31 கோடி முன்னாடியை விட அதிகம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பில்லியன் கணக்கில் சொல்லுவோம் ஈஸி. 1.2 பில்லியன் அல்லது 120 கோடியா இருந்துச்சு எப்போ 2011. இப்போ வந்து 150 நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ சீனாவுக்கு அடுத்துதான் நம்ம வந்து 2 இருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக சீனாவே நம்ம வந்து மிஞ்சிட்டோம் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. ஓகே, ஆனால் நம்ம ஸ்கூல் புக் டேட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மக்கள் தொகைனா என்ன? மக்கள் தொகை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கை தான் ஒரு நாட்டின் மக்கள் தொகை. ஓகே, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குறிப்பிட்ட காலப்பகுதியில். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 10 வருஷமா, இல்லை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரா, ஓகே, ஏதோ ஒன்று நமக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில கடைசி 10 வருஷமா ஒரு நாட்டுல இந்த பகுதியில வாழ்ந்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறது தான் மக்கள் தொகை அப்படின்றது. அமெரிக்கா, இந்தோனேசியா, பிரேசில், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த 6 நாடுகளுடைய மக்கள் தொகை என்னவா சொல்றாங்க தெரியுமா? 1.2 பில்லியன். இந்தியாவில் மட்டும் 2 பில்லியன், 1.2 பில்லியன். ஓகேங்களா? அமெரிக்கா பெரிய நாடு, இந்தோனேசியா குட்டி குட்டியா தான், பிரேசில் ஆல்சோ பெரிய நாடு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான் அப்படின்ற ஒரு 6 நாடுகளை சேர்த்தா அங்குள்ள மக்கள் தொகையோடைய எண்ணிக்கை தான் இந்தியாவில் இருக்குது. அவ்வளவு அதிகமான மக்கள் தொகை நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்தியா வந்து உலக புவிப்பரப்புல 2.4% பரப்பளவு இருக்கு. உலக வருவாயில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.2% நம்ம ஈட்டுறோம். உலக மக்கள் தொகையில 17.5% நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 33ல பாதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15%க்கும் 17.5% அப்படின்றது ஒரு ரொம்ப அதிகமானது இல்லையா? அதாவது வேர்ல்டுல இருக்க ஏரியா நம்ம 2.4. ஓகே, ஆனா மக்கள் தொகையில இந்தியாவும் சைனாவும் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 17.5, அங்கேயும் ஒரு 17, நியர்லி க்ளோஸா வந்துடும் 35. அப்போ 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ரீஜியன்ல தான் இருக்காங்க. புரியுதா?
1/3 ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய ரீஜியன்லயும் அப்படியே இந்த சைனா ரீஜியன்ல தான் இருக்காங்க. இவ்வளவு ரீஜியன்ல நமக்கு வந்து 1/3 ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் என்ன சார் இது? வேற ஒன்றும் இல்லை. எப்படி வந்து ஒவ்வொரு இயர் பை இயரா நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றது தான். ஓகே, கடைசியா ஒரு 100 ஆண்டுகள் உள்ள கணக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, 1901 இருந்தே வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட மக்கள் தொகை வந்து 4 மடங்கா இருக்கு. ஓகேங்களா, இன்று 400% இருக்குது. 1 இருந்து வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்குது, 100 இருந்தது 400 இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரொம்பவே வந்து அதிகமா இருக்குது. உலகினுடைய புவிப்பரப்புல விஷயம் பார்த்தோம் நம்ம. இதுல பாருங்க 1911 டு 21 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காலரா, பிளேக், இன்ஃபுளுன்சா இந்த மாதிரியான கொள்ளை நோய்கள்லாம் நமக்கு வந்து அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா, அதனால நமக்கு வந்து கொஞ்சம் மக்கள் தொகை கம்மியாச்சு. அதாவது 1900 என்ன சொல்றது 1ல வந்து 28 கோடி பக்கத்துல தான் சொல்றாங்க. 1911 மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 25 கோடியா இருக்கும். 21 அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஏன்னா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொள்ளை நோய்கள். ஓகே, கொள்ளை நோய்கள் அப்படின்றப்ப பேண்டமிக் எரால இருந்தோம். காலரா, பிளேக், இன்ஃபுளுன்சா இதெல்லாம் வந்து அதிகமா பரவிட்டு இருந்து அதனால அந்த காலகட்டத்துல வந்து என்னாச்சு அப்படியே கம்மியாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து 1921 வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா அங்க இருந்து மக்கள் தொகை மறுபடியும் அதிகரிக்க தொடங்கிச்சு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, சோ அதனால அது வந்து பெரும் பிரிவினை ஆண்டு. 1921 மக்கள் தொகை பெருக்க வீதம் வந்து 1.3% இருந்து 1.3% நமக்கு வந்து என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படிப்படியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் 1951 அதை வந்து சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து 1.33% இருந்து 1.25% மட்டும் நமக்கு வந்து குறைஞ்சிருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இது, இந்த ரெண்டு வச்சுக்கோங்க. அப்புறமா 1961 மறுபடியும் மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, சோ கம்மியானது சடனா இன்க்ரீஸ் ஆனதுனால அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெருவெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 1961 வந்து பாத்தீங்கன்னா பெரு வெடிப்பு ஆண்டு. ஓகே, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. பெருவெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து எப்பவுமே படிப்படியான முன்னேற்றம் தான். ஓகேங்களா, சராசரியா ஒரு 2%, 2.2%, 2% அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. லாஸ்ட் டிகேட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.6% அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, அதாவது நேற்று 1 இருந்துச்சுன்னா 1.6 1 கரெக்டா வராது. ஓகேங்களா, 100 இருந்துச்சுன்னா 101.6 இருக்குது. அதான் நமக்கு வந்து இதுல மக்கள் தொகை போக்கு அப்படின்னா 3 விஷயம் நான் வச்சுக்கோங்க. இதுல வர ஒண்ணுமே இல்லை. பெரும் பிரிவினை ஆண்டுனா என்ன, சிறுபிளவு ஆண்டுனா என்ன, பெரு வெடிப்பு ஆண்டுனா என்ன. ஓகேங்களா, சோ இந்த 3 மட்டும் நமக்கு வந்து முக்கியமா ஞாபகம் இருந்தா போதுமானது. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். இது வந்து நான் வந்து டீட்டெயிலா பார்க்க போறது கிடையாது. வாட் இஸ் வாட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போக போறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து எக்கனாமில கிளியரா பார்த்தாச்சு. ஓகே, இது கூட தொடர்புடைய சில விஷயங்கள். பிறப்பு விகிதம் தான் என்ன ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பு விகிதம் என்ன, ஒரு ஆண்டுல 1000 பேருக்கு உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. ஓகே, 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்ன, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதம். ஓகே, புரிஞ்சுச்சுல? இது சிம்பிள் தானே, அந்த இதுலயே இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுலயே புரிஞ்சிடும். அதானே, அதாவது தமிழ் நமக்கு வந்து இதில் டேட்டா இருக்குது, பாத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்தது உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால நான் வந்து ஃபாஸ்டா போறேன். ஓகேங்களா, டேட்டா பாத்துக்கோங்க. ஸோ 1000 குழந்தைகள் 1000 மக்கள் தொகைக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து உங்க ஊருக்கு ஒரு கணக்கு பண்றீங்க அப்படின்னா உங்க ஊர்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஓகே 10,000 பேர் இருக்காங்க அப்படின்றப்ப இப்போ வந்து குழந்தைகள் பிறக்குது அப்படின்றப்ப நம்ம எப்படி கணக்கு பண்ணோம்னா ஒரு 1000 பேருக்கு எத்தனை குழந்தைகள் புதுசா பிறந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த இப்போ வந்து அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வந்து 19.5 அப்படின்னா அப்போ 1000 பேருக்கு 19.5 பிறந்திருக்காங்க. அப்போ உங்க ஊர் கணக்கு வந்து நீங்க பாத்துக்கலாம். உங்க ஊர்ல இப்போ வந்து ஒரு 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ உங்க ஊர்ல 195 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. புரியுதா சொல்றது? 1000க்கு 19.5னா 10,000க்கு 195. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகே, ஸோ அப்போ வந்து அதோட ரேஷியோ நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேவா, அடுத்தது இறப்பு விகிதம்னா என்ன? இறப்பு விகிதம் சேம் தான். 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து
இதே இது குழந்தை இறப்பு விகிதமும் சொல்றாங்க. குழந்தை இறப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 1000 குழந்தைகள்ல 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்ப சொல்றதுதான் குழந்தை இறப்பு விகிதம். ஜெனரல் இறப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்புகளுடைய எண்ணிக்கை குறைக்கிறது. அப்போ இதுவும் 1000 தான், பிறப்பு விகிதமும் 1000 தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அடர்த்தி. என்ன சார் மக்கள் அடர்த்தி? மக்கள் அடர்த்தி அப்படின்றது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அப்படின்றது. ஓகேங்களா? இங்க 1 மீட்டர், சாரி இங்க 1 கிலோமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர் இப்படி போட்டீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள இது எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுவும் 1 கிலோமீட்டர் தான், இதுவும் 1 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த 1 கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அப்படின்றது நம்ம வந்து நோட் பண்றதுதான் மக்கள் அடர்த்தி அப்படின்றது. ஓகேங்களா? அங்க வந்து பீப்புள் பெர் கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர்ல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து தமிழ்நாடு இந்த கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. தமிழ்நாட்டுல வந்து 555. ஓகேங்களா? 555 நான் வச்சுக்கோங்க, ஈஸியானது. குறைந்த அடர்த்தியுடையது அருணாச்சல் பிரதேஷ், அதிக அடர்த்தியுடையது பீகார். ஓகே, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 382 நம்ம ஸ்கூல் புக் டேட்டா படி. இப்போ வந்து 470. தமிழ்நாடுமே இப்போ கூடியிருக்குது. அடுத்தது பாலின விகிதம். என்ன சார் பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்ற இதுவும் 1000 பேஸ் பண்ணி கனெக்ட் பண்றதுதான். ஓகேங்களா? இதை பார்த்து எல்லாமே 1000 பேஸ் பண்ணி. ஸோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி 940 இருந்துச்சு, இப்போ 1020 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதையும் கவனிச்சுக்கோங்க. இந்த டேட்டாலாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது மொத்த கருவள விகிதம். என்ன சார் இந்த மொத்த கருவள விகிதம் அப்படின்றப்ப ஒரு பெண்ணினுடைய கருவள காலம் இருக்கு இல்லையா, அதாவது 15 வயசுல இருந்து 44 வயசு, அந்த கருவள காலத்துக்குள்ள சராசரியா எத்தனை குழந்தைகளை அவங்க வந்து பெற்றெடுப்பாங்க அப்படின்றதுதான் மொத்த கருவள விகிதம். தமிழ்நாடு ரேட் வந்து 1.6 இருக்கு, இந்தியாவுடையது 2 இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு 1.6 இருக்குது, இந்தியாவுடையது 2 இருக்குது. ஓகே, குழந்தை ஓகே, குழந்தை இறப்பு விகிதம் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இறப்பு விகிதம் சொல்லும் போதே குழந்தை இறப்பு விகிதம். ஸோ குழந்தை அப்படின்றப்ப 1 வயதுக்குட்பட்ட, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 வயதுக்குட்பட்ட, இது வந்து இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேஷியோ. இது சில வந்து பாத்தீங்கன்னா U5MR இருக்கும். ஓகேங்களா? அது அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேஷியோ, 5 வயசுக்குள்ள அதுவும் இருக்கும். நமக்கு வந்து ஜென்ரலா குழந்தை இறப்பு விகிதம்னா IMR, இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேஷியோ, அது வந்து 1 வயதுக்குட்பட்ட குழந்தை. ஓகேங்களா? அதான் வந்து இந்த இதுல சொல்லுவோம். ஓகே, அப்போ குழந்தை இறப்பு விகிதம் இதோடைய இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் என்னது வாழ்நாள் மதிப்பீடு. ஓகேங்களா? ஒரு நபரினுடைய சராசரி ஆயுட்காலம், ஒரு நபரினுடைய சராசரி ஆயுட்காலம், அதான் வந்து வாழ்நாள் மதிப்பீடு. வேற ஒண்ணுமே இல்லை, ஈஸி. ஸோ சராசரியா ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்றான் அதுதான். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 70.9 ஆகும், தமிழ்நாட்டுல 74.9 இருக்குது. கேரளா தான் உள்ளதுலேயே அதிகம், 77.5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ கல்வி விகிதம். அப்புறம் வந்து மொத்த மக்கள் தொகையில ஒரு மொழியை எழுத படிக்க தெரிஞ்சவர்களுடைய எண்ணிக்கை தான் கல்வி விகிதம். இந்தியாவோட ரேஷியோ வந்து 2011 படி 74.04 ஆகும். தமிழ்நாட்டுக்கு 80 இருந்துச்சு. இப்போ வந்து புது டேட்டா பார்த்துக்கலாம். ஸோ மக்கள் தொகை எத்தனை வருஷம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு வந்து பண்றாங்க? 10 வருடத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே கொஸ்டின் ஏரியா. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, TFR. ஓகே, இது கேட்டிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க. இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியமானது. ஓகே, எல்லாமே கொஸ்டின் ஏரியா. இதை கொஞ்சம் பொறுமையா நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். இது ஜென்ரலா கதை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் தொகை பரவல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவியினுடைய மேற்பரப்புல மக்கள் வந்து எந்த இடைவெளியில இருக்காங்க அப்படின்றது. புவியினுடைய மேற்பரப்புல மக்கள் எந்த இடைவெளியில வந்து இருக்காங்க அப்படின்றத குறிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்திய மக்கள் தொகை பரவல் வந்து அதனுடைய வளங்களுக்கு ஏற்ப காணப்படும். ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து அதிகமா வாழ்றாங்க அப்படின்னா, மக்கள் தொகை பரவல்னா எந்த இடத்துலலாம் மக்கள் அதிகமா வாழ்றாங்க, எங்க கம்மியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே எப்படி நமக்கு வந்து மக்கள் தொகை பரவல் நடக்கும்? எங்க நமக்கு வளங்கள் அதிகமா கிடைக்குதோ, எங்க நமக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குதோ, எங்க நமக்கு தேவையான எல்லாம் கிடைக்குதோ, அங்க மக்கள் அதிகமா வாழ்வாங்க. அப்படிதானே? மற்ற இடங்கள்ல கம்மியா வாழ்வாங்க. அப்படிதானே? ஓகே, ஸோ இப்போ தொழில் மையங்கள் இருக்கிற இடம், இல்லைன்னா வந்து செழிப்பான வேளாண் நடக்கிற இடம், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா இருப்பாங்க. அப்படிதானே? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்ல கம்மியா இருப்பாங்க, வறண்ட நிலங்கள்ல கம்மியா இருப்பாங்க, காடுகள்ல மக்கள் இருக்க மாட்டாங்க அல்லது கம்மியா இருப்பாங்க. ஓகேங்களா? இதான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட நிலப்பரப்பு, காலநிலை,
அங்க கிடைக்கிற கனிம வளங்கள் இது எல்லாமே மக்கள் தொகை பரவலை வந்து பாதிக்கும். போக்குவரத்து நகரமயமாக்கல் கூட நமக்கு வந்து இந்த மக்கள் தொகையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு காரணமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மக்கள் தொகை பரவலை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிலத்தோற்றம். அப்படிதானே? அது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அது வந்து மலைப்பாங்கான இடமா இருக்குதா? இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல செழிப்பான வளமிக்க வேளாண் செய்யக்கூடிய இடமா இருக்குதா? இல்ல வந்து தொழில் மையங்கள் இருக்கிற இடமா இருக்கா? அத பொறுத்து மாறும். ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, குளிர்காலம் என்ன சொல்றது? ரொம்ப குளிர்னால வாட்டுது, அங்க ரொம்ப இருக்க முடியாது. அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து மாறும். இல்லைங்களா? இதே ரொம்ப ஹீட்டா இருக்குது, பாலைவனமா இருக்குது, அங்கேயும் வாழ முடியாது. அத பொறுத்தும் மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நிலத்தோற்றத்த பொறுத்து நமக்கு வந்து எல்லாமே மாறுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்ரோச் பண்றத பொறுத்து, அணுகக்கூடிய இடம். இப்போ வந்து போக்குவரத்து நல்லாவே இருக்கு அப்டின்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஈஸியா அங்க நம்ம இது பண்ணுவோம். அப்டிதானே? ஸோ டிராவலுக்கே கஷ்டமா இருக்கு அப்டின்றப்ப ஓகேங்களா? ஸோ நானே ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ குறிப்பிட்ட காலத்துல ஒரு விஷயத்துக்காக டிராவல் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகே இங்கருந்து அங்க வர போயிட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம அது பக்கத்திலே போய் மாறி உட்கார்ந்துக்கிட்டோம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது போக்குவரத்து வந்து நல்லா வளர்ச்சியடையாத இடங்கள். ஓகேவா? ஸோ வந்து பஸ்ஸே இருக்காது. இல்ல பஸ்ஸுக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கேயே லேட்டா வரும். ஓகே. ஸோ அப்போ டோட்டலா ஒரு நியர்லி ஒரு 10 டூ 15 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வர்றதுக்கே போறதுக்கு 2 மணி நேரம், வரதுக்கு 2 மணி நேரம்ன்ற மாரி ஆயிரும். டோட்டலா கிளம்பி போயிட்டு, பஸ் புடிச்சு போயிட்டு வர்றதுக்கே. ஸோ அப்ப வந்து அந்த ஏரியா பக்கத்திலேயே அவங்க போயிட்டோம்னா, இந்த செலவு மிச்சம். ஓகேங்களா? 10 நிமிஷத்துல அங்க முடிஞ்சிரும். 4 மணி நேரம் அப்படின்றது அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிருது. இல்ல 10 நிமிஷத்துல முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போ வந்து அணுகக்கூடிய இடம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்தே தண்ணி தான் இவங்களுடைய அந்த மக்கள் தொகை பரவலுக்கு காரணமாகுது. எங்கெல்லாம் நதி இருந்தோ, அந்த நதிய சுத்தி தான் அந்த நாகரிகங்கள் அமைஞ்சுச்சு. தண்ணி ஒரு இன்னைக்குமே தண்ணி ஓகேங்களா? ஸோ ரீசன்ட் எக்ஸாம்பிளே நான் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான். அவங்க வந்து திடீர்னு "உங்க ஏரியால இங்க வீடு இருக்குமா?" அப்படின்னு கேட்டாரு. ஸோ என்னன்னு பார்க்கும்போது, இங்க தண்ணி இல்ல. தண்ணிக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாரி இருக்குது. வாடகைக்கு இவ்வளோ குடுத்துட்டு, இங்க வந்து ஸ்டில் நாங்க வந்து தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். அதுதான் வந்து நல்ல ஏரியால உட்காந்துப்பேனே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். உங்க ஏரியால தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா தண்ணி கூட ஒரு முக்கியமான காரணமா அமையுது. ஓகேங்களா? இது போக பொருளாதாரம் மற்றும் அரசியல் காரணங்களும் இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் இல்லையா? அதுக்கப்புறமா இது இது இவ்வளவுதான். இது வந்து ஜெனரலான விஷயங்கள். உங்களுக்கே நீங்க வந்து கற்பனையிலே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஓகே. இதுல வந்து இந்த இடப்பெயர்வு அப்படின்ற ஒரு கான்செப்ட். வேற ஒண்ணுமே இது ஈஸி தான். இடப்பெயர்வு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த மக்கள் தொகை பரவல் வந்து நடக்கிறது. அதோடைய கன்டினியூவான ஒரு பாயிண்ட் தான் இடப்பெயர்வு. ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வது தான் இடப்பெயர்வு. 2 வகையான இடப்பெயர்வு. உள்நாட்டுக்குள்ளே இடம்பெயர்றது, பன்னாட்டு வெளிநாட்டுக்கு போறது. ஓகேங்களா? ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள்ள அது இங்க இருந்து ஒரு மாநிலம், மாவட்டம், கிராமங்களுக்கு இடையில அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க அப்படின்னா, அது வந்து உள்நாட்டு இடப்பெயர்வு. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னா, அது வந்து பன்னாட்டு இடப்பெயர்வு. ஸோ நமக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க. 2011 கணக்கெடுப்புப்படி 37% பேர் இடப்பெயர்வு நடந்திருக்குது. ஓகேங்களா? இதுல வந்து பெண்கள் அதிகமா இருக்கும். ஏன் பெண்கள் அதிகமா இருக்கும்? திருமண விஷயங்கள் ஓகேங்களா? ஸோ அந்த மாரி காரணங்களால நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இடப்பெயர்க்கான தள்ளு காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி புஷ் ஃபேக்டர், புல் ஃபேக்டர் 2மே பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ புஷ் ஃபேக்டர் என்னன்னு நீங்க இது பாருங்களேன். ஒண்ணு வந்து வேலைவாய்ப்பு வசதிகள். ஓகே. இங்க வந்து வேலை வாய்ப்பு கம்மியா இருக்குது. அப்போ நல்ல இடத்துக்கு போவோம். லைஃப் ஸ்டைல் அப்படியே இருக்கு. முன்னேற்றம் அடையாத வாழ்க்கையில இருக்காங்க. பாலைவனமாதல் ஓகேங்களா? அங்க உள்ள லேண்ட் வந்து தண்ணி இல்லாம செத்து போகுது. ஓகேங்களா? ஸோ கட்டாயப்படுத்தப்பட்ட உழைப்பு, குறைந்த மருத்துவ வசதி, மரண அச்சுறுத்தல், மாசடைதல், குறைந்த அடிப்படை கட்டமைப்பு, இயற்கை பேரிடர், போர்கள் ஓகேங்களா? இது எல்லாமே இடம்பெயர்ந்து போறதுக்கான ஒரு காரணமா அமையும். அப்படிதானே? இடம்பெயர்வு ஈர்ப்பு காரணிகள். ஈர்ப்பு காரணிகள்லாம் ஏன் மக்கள் டவுன் நோக்கி போறாங்க? டவுன்ல வந்து என்ன இருக்குது? நல்ல வேலைவாய்ப்பு வசதிகள் இருக்குது. நல்லா வாழும் சூழல் இருக்குது. நல்லா வளமான நிலப்பகுதி இருக்குது. சமூக மருத்துவ வசதி இருக்குது. பாதுகாப்பு, தூய்மை ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட் தான். ஆல்ரெடி பார்த்தது. ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வயது கலவை. வயது கலவை அப்படின்றது ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையில் உள்ள பல்வேறு பிரிவினருடைய எண்ணிக்கையை குறிக்கிறது. ஓகே. அதாவது 0 டூ 14 வயசுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க? 15ல இருந்து 60 வயசுக்குள்ள எவ்வளவு இருக்காங்க? 60 வயசுக்கு மேல எவ்வளவு இருக்காங்க? இந்த மாரி ஆ ஒரு நாட்டில் உள்ள என்ன சொல்றது? வயது பிரிவினர். ஓகேங்களா? குறிப்பிட்ட வயதுடைய பிரிவினர். அந்த டேட்டா தான் நம்ம இதுல குடுத்துருக்கோம். இப்ப 0 டூ 15 வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 29% பேர் இருக்காங்க.
15ல இருந்து 60 வயசுக்குள்ள 62% இருக்காங்க. 60 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 8% இருக்காங்க. இதுல இந்த 0 to 15 குழந்தைகளையும் 60 வயசுக்கு மேல உள்ளவங்க நம்ம என்ன சொல்லுவோம், சார்ந்து வாழும் பிரிவு அப்படின்னு. ஏன்னா 15ல இருந்து 60 வயசு வரை உள்ளவங்க உழைக்கிறது தான் இவங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, எல்லாத்தையும் யார் தான் பார்த்துப்போம், நம்ம தான் பார்த்துப்போம். ஸோ நம்மளுடைய ஏஜ் வந்து 15 to 60 இருக்குது. ஓகே, ஸோ அம்மா அப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, இல்லை அவங்களால இதுக்கு மேலே வேலைக்கு போக முடியாது, குழந்தைகளால கண்டிப்பா வேலைக்கு போக முடியாது. ஓகே, ஸோ இந்தியாவில் 14 வயசுக்கு உள்ள குழந்தைகள் வந்து வேலைக்கு போக முடியாது, அப்படிதானே? வேலைக்கு அமர்த்துறது சட்டப்படி குற்றம். ஸோ அப்போ நமக்கு அதுக்கு மேலே உள்ளவங்க அந்த லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வயது கலவை அப்படின்றது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இதுல வேற என்ன முக்கியமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த மனிதவள மேம்பாடு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல, அதாவது முன்னாடி யூனிட் 9, இப்போ யூனிட் 5ல நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டோம். ஓகே, மற்றபடி இதுல இருந்து கொஸ்டின் கேட்கிற ஏரியா ஃபுல்லா நான் வந்து கவர் பண்ணிட்டேன். மீதி எல்லாமே ஜென்ரலா சும்மா இந்த நகரமயமாக்குதல் என்ன, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயருக்கான காரணிகள் நம்ம பார்த்தோம். அதுல வந்து நிறைய வகையான கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தா மட்டுமே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தனால கொஞ்சம் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இனக்குழுக்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதான் ரியல் விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த மக்கள் தொகை வந்து அந்த அடிப்படையில் பார்த்துக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்ற ஒன்று தான், இதை நீங்க பார்த்துட்டு இது போதுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும். அது நமக்கு எல்லாமே பக்காவா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு ஓகே இதான் கேட்டிருக்காங்க, இதான் படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அடுத்த டாபிக் வந்து இந்தியாவின் இனங்கள். ஸோ இதுவும் முக்கியமான கொஸ்டின் ஏரியா. நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த மொழிகளும் இதுல இருந்து அப்போ ரேண்டமா கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாத்துக்கலாம், எதையுமே நம்ம வந்து மிஸ் பண்றதுக்கு இல்ல. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நாகரிக தொட்டில், மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்றாங்க? வட இந்தியாவுல திராவிடர்கள் வந்து முதல் நிலை தோட்டத்தை சிந்து சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது இப்ப இருக்க நம்ம திராவிடர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வட இந்தியாவுல, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல வாழ்ந்தவங்க தான். ஓகே, காலப்போக்கில் நம்ம வந்து இடம்பெயர்ந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிற்காலத்துல இந்தோ ஆரியர்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க இருந்த திராவிடர்கள் எல்லாமே தென்பகுதிக்கு இடம்பெயர்ந்ததா ஒரு கதை இருக்குது. ஓகே, இந்தியாவோட தென்பகுதி வந்து யாரால ஆட்சி பண்ணப்பட்டிருக்கு அந்த டைம்ல? மூவேந்தர்கள் சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னர்களால ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாம், துளு இது எல்லாமே வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் துளு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இந்த இதுல இந்த இனங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இனம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு நிரந்தரமான அல்லது தனித்துவமான ஒரு தன்மையை கொண்டிருக்கும். ஓகேங்களா? நிரந்தரமான தனித்துவமான, ஏறக்குறை நிரந்தரமான தனித்துவமான தன்மையை கொண்ட ஒரு மக்கள் குழுக்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மங்கோலாய்ட்ஸ் அப்படின்னு இல்ல நீக்ராய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட சேமா இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பண்புகள்லாம் கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ சொல்லிடலாம். மனித இனத்தை 4 மிக பெரும் குழுக்களாக பிரிக்கிறாங்க. 4 மிக பெரும் இனங்களா குறிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஒரு நபருடைய தோலுடைய கலரு, முடியுடைய கலரு, ஓகே, சோ இந்த மாதிரி கொண்டு நம்ம வந்து இனங்களுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அவங்களுடைய மூதாதையர்கிட்ட இருந்து பெறப்பட்டிருக்கும், அவங்க தாத்தா பாட்டில இருந்து, அம்மா அப்பாட்ட இருந்து உள் ரீதியான அம்சங்கள், பண்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வரும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே இது இல்ல, ஒரு சயின்டிபிக்கா நம்ம பண்றது. ஓகேங்களா? வெறுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரைஸ் அந்த மாதிரிலாம் இல்ல, சயின்டிபிக்கா பண்றது. இந்த மாதிரியான கலர் இருக்குது. மோஸ்ட்லி அந்த இடத்துக்கான டோபோகிராஃபியை பொறுத்துதான், அங்க என்ன மாதிரியான வெப்பநிலை, காலநிலை, வெப்பநிலை நிகழுது, அதை பொறுத்தா எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? குளிர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க, ஹீட்டான ஏரியால இருக்கவங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கவங்க ஒரு கலர்ல இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ மனித இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 மிகப்பெரிய குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்க இனம்லாம் பாத்தீங்கன்னா நீக்ராய்டு, மங்கோலாய்டு, அப்புறம் காசகாய்டு, அப்புறமா ஆஸ்ட்ராய்டு, ஓகே, ஆஸ்ட்ரலாய்டு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மிகப்பெரிய குழுக்கள் அப்படின்றது. இது 4 மிகப்பெரிய குழுக்களை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறோம்.
நீக்ராய்டு. ஸோ நீக்ராய்டு அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருமை நிற கண்கள் இருக்கும், கருப்பு நிற தோல் இருக்கும், முடியும் கருப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே என்ன சொல்றது, கருப்பா தான் அவங்க வந்து காட்சியளிப்பாங்க. அது வந்து நீக்ராய்டு. ஓகேங்களா? அவங்களுடைய மூக்கு அகலமாகவும் நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்டவர்களாக இருக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீக்ராய்டு அப்படின்றது. பொதுவா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கருப்பு நிறத்தவர்கள். ஓகேங்களா? ஸோ கருப்பின மக்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதாவது கம்பேரிட்டிவ்லி அப்ப வேற யாருக்கும் கருப்பா இருக்கா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி பிற இனத்தவர்களை காட்டிலும் இவங்க வந்து இவங்களுடைய கலர் வந்து ரொம்பவே கருப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதிகமா நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஆப்பிரிக்காவிலேயே பல்வேறு பகுதி. ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா துணை சகாரா பகுதிகள்ல நம்ம வந்து இந்த மாரி இந்த இனக்குழுக்களை அதிகமா பார்க்கலாம். ஓகேங்களா? இவங்க நீக்ராய்டு அப்படின்றது. அடுத்தது மங்கலாய்டு. மங்கலாய்டு. ஓகேங்களா? ஆசிய ஆப்பிரிக்க இனத்தவர்களா இந்த மங்கலாய்டு அப்படின்றவங்க. பொதுவாவே வந்து பொதுவா ஆசிய ஆப்பிரிக்க இனத்தவர்கள். ஏசியா ஆப்பிரிக்கா மங்கலாய்ட்ஸ். ஓகே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வேற எங்கேயும் காணப்படுறாங்கன்னா ஆசியா ஆர்டிக் பகுதிகளிலே நமக்கு வந்து காணப்படுறாங்க. வேற எங்க ஆசியா ஆர்டிக் பகுதியிலே வந்து காணப்படுறாங்க இந்த மங்கலாய்ட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய உடல் ஷேப்லாம் எப்படி பாத்தீங்கன்னா இதுல ஈஸியா நான் வச்சுக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் பார்த்துக்கோங்க. ஆசிய ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குளிர் பகுதிக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய உடலை வந்து உடல் அமைப்பு வந்து எல்லாமே மாறி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வீக அமெரிக்கர்கள். ஓகே. அதே மாதிரி வந்து எஸ்கிமா இன மக்கள் இவங்களும் இந்த மங்கலாய்ட்ஸ்குள்ள தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பூர்வீக அமெரிக்கர்கள் அதாவது அமெரிக்காவில் முன்னாடி வாழ்ந்துருக்குங்க. இப்போலாம் போய் எல்லாம் செட்டில் ஆனவங்க அப்படிதானே. மோஸ்ட்லி யூரோப்ல இருந்து போய் செட்டில் ஆனவங்க தான் பூர்வீக அமெரிக்கர்கள் அண்ட் எஸ்கிமோக்கள். எஸ்கிமோ அந்த குளிர் பகுதியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? ஓகே. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கலாய்ட்ஸ் கேட்டகரி, இந்த மங்கலாய்ட்ஸ் இனத்துக்குள்ள தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? கண்கள் மடிந்த கண்கள். ஓகே. அந்த பாதாம் வடிவத்துல இருக்கும். இது இருக்கா? ஓகே. இல்ல மடிந்த கண்கள், பாதாம் வடிவ கண்கள். ஓகேங்களா? ஸோ சின்னதாட்டு இருக்கும். அந்த சேஃப் அந்த இது உங்களால இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாடியில உடல்ல முடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது தலைமுடி நீளமாவே இருக்கும். அது ஒரு பெரிய இது கிடையாது. தட்டையான முகமைப்பு. ஸோ முக ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட தட்டையான இதுல காணப்படும். மூக்கு வந்து மத்தியமான மூக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியம் தான். சில டைம் கேட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதிகமா நம்ம வந்து எங்க பார்க்கலாம் அந்த மங்கலாய்டு இனத்தவர்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஆசியா ஆப்பிரிக்க இனத்தவர்கள் ஆசியா ஆர்டிக் பகுதியிலும் காணப்படுறாங்க. பூர்வீக அமெரிக்கர்களும் எஸ்கிமோக்களும் கூட இந்த மங்கலாய்டு இனத்தவர்கள் தான். இப்ப நீங்க எங்க பார்க்கலாம்னா கிழக்கு ஆசிய பகுதிகளில் பார்க்கலாம். கிழக்கு ஆசிய பகுதிகள். ஓகேங்களா? சைனாவாகட்டும், ஜப்பானாகட்டும், கொரியாவாகட்டும் அந்த பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் நம்ம வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதான் மங்கலாய்டுகள். அப்போ மங்கலாய்டுகள் வந்து கிழக்கு ஆசிய பகுதிகளான ஸோ இந்த கொரியன் பீப்புளை வந்து ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது உங்களுக்கு வந்து நீக்ராய்டு வந்து நீக்ரோ பீப்புள், ஆப்பிரிக்கன் பீப்புள் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. ரெண்டுமே ஈஸி அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை. இவங்க வந்து ஆப்பிரிக்காவில் தான் அதிகமாக வாழ்றாங்க. பிளஸ் வந்து இது என்ன சொல்றது, இவங்க வந்து கருப்பின மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற 2 பாயிண்ட் தான் முக்கியம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா மங்கலாய்ட்ஸ் வந்து எங்க வாழ்றாங்க? கிழக்கு ஆசிய பகுதியில் வாழ்றாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து எங்க இருந்தவங்க, எந்த இனத்தவங்க பாத்தீங்கன்னா ஆசிய ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆசியா ஆர்டிக் பிரதேசத்துலயும் அதிகமா வாழ்றாங்க. பூர்வீக அமெரிக்கர்கள் எஸ்கிமோக்களும் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வராங்க. ஓகே. இப்போ கிழக்கு ஆசிய பகுதிகள் நமக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே. அந்த பாயிண்ட்ஸ் இங்க இருந்திருக்கு. இங்க வந்து கேப்னால நான் வந்து இல்ல நினைச்சிட்டேன். ஓகேவா? ஸோ பூர்வீக அமெரிக்கர்கள், எஸ்கிமா இன மக்களும் இந்த இனத்துல தான் வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட். மிக குளிர் காற்றுக்கு ஏற்றவாறு முகமைப்புகள் மாறி இருக்குது. கிழக்கு ஆசியாவில் அதிகமா வாழ்றாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா காகசாய்டு. காகசாய்டு அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியாவில் உள்ளவங்க. ஓகேங்களா? யூரோப் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க தான் நமக்கு வந்து காகசாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வெள்ளை நிற தோல் இருக்கும், அடர்பரப்பு உள்ள கண்கள் இருக்கும். ஓகேங்களா? அலை போன்ற நீண்ட ஹேர், அந்த மூக்கு எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீளமான மூக்கு. ஓகேங்களா?
ஸோ ஐரோப்பாவில் மட்டும் இல்லை, யூரேஷியாவிலையும் வாழ்றாங்க. ஓகேங்களா? யுரேஷியா அப்படின்றது யூரோப் அண்ட் ஏசியா, அதாவது யுரேஷியா ஐரோப்பாவில் மட்டும் இல்லாமல் ஐரோப்பா, ஆசியா இந்த இடத்துல வாழ்றாங்க. ஏன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் ஐரோப்பாவுடைய காலநிலை வந்து ரொம்பவே குளிர். ஓகே, அது ஒரு வித்தியாசமான காலநிலை, மெடிட்டரேனியன் காலநிலை. ஓகே, அங்க அவங்களுக்கு பாடிக்கு அதிகமான சூரிய ஒளி தேவைப்படுது. அதனால தான் அந்த கலர்ல இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஏன் இந்த கலர்ல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊர்ல ஆல்ரெடி வெயில். நம்ம நல்லா கலரா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப நமக்கு வந்து பாடி ரொம்பவே ஹீட் ஆகும், இதாகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, ஓரளவுக்கு ஒரு கருப்பு இல்லாம ஒரு மீடியமான கலர்ல இருக்கிறது நமக்கு வந்து பெட்டர். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு பாடி வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி இது பண்ணிக்காது, பிரச்சனை இல்லை. ஆனா வெள்ளைக்காரங்களுக்கு அந்த ரீஜன்ல பாருங்க, அவங்களுக்கு அதிகமான சூரிய ஒளி தேவை. ஓகேவா? ஸோ ஏன்னா குளிர் பிரதேசம். அப்போ அந்த பண்ணணும் அப்படின்னா அந்த பாடி கலர் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போதான் வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஜென்ரலா இவங்களை வந்து வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நீக்ராய்ட்ஸை வந்து கருப்பின மக்கள் சொல்றோமோ, அதே மாதிரி இந்த காக்கசாய்டு மக்களை வந்து என்ன சொல்றோம், ஒயிட் பீப்புள், வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எங்க அதிகமாக காணப்படுறாங்க, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமாக வந்து காணப்படுறாங்க. ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமாக வசிக்கிறாங்க. புரிஞ்ச எல்லா பயணம் வந்துச்சா? ஐரோப்பா இனத்தவர்கள், அப்புறம் இந்த உடலமைப்பு வந்துச்சு, யூரோசியால வாழ்றாங்க, ஒயிட் பீப்புள்னு சொல்றோம். அவங்களுடைய காலநிலை காரணமாக அதிக சூரிய ஒளியை பெறுவதற்காக அவங்களுடைய தோல் நிறம் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்புறம் ஐரோப்பியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல இவங்க அதிகமா வசிக்கிறாங்க. அப்ப 3மே ஞாபகம் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீக்ராய்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, மங்கலாய்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, காக்கசாய்டு எப்படி இருப்பாங்க அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது ஆஸ்ட்ரலாய்டு. ஆஸ்ட்ரலாய்டு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆசியா இந்த இடங்கள்ல அதிகமா வாழ்ந்து வரவங்க. ஆஸ்திரேலியா, ஆசியா பகுதிகளில் வாழ்ந்து வரவங்க. ஓகேங்களா? ஸோ தடித்த உதடு, விரைப்பான உணவை வந்து சாப்பிட்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. எந்த ஏரியானா ஆஸ்திரேலியா, பப்புவா நியூகினியா, நியூசிலாந்து அந்த பகுதிகளில் இவங்க வந்து அதிகமா வாழ்றாங்க, இந்த இனக்குழுக்கள். ஓகே, இதான் வந்து ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு சொல்றது. ஆஸ்திரேலியா, பப்புவா நியூகினியாலாம் எங்க இருக்குது? அந்த ஏரியா தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் அதிகமாக வந்து இந்த மக்கள் வாழ்றாங்க, ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்றது. வேற எதுவும் பெருசாக இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அகலமான மூக்கு, சுருள் முடி, கருநிற தோல், குறைவான உயரமுடையவர்கள்லாம் இவங்க ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு சொல்றவங்க. ஓகே, ஆஸ்திரேலியா, ஆசிய பகுதிகளில் வாழ்றாங்க. ஓகே, ஸோ பூர்வீகம் வந்து அதுதான். ஆனால் அங்கே பார்க்குற ஒயிட் பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க செட்டில் ஆனவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே வந்தவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 4 தான் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீக்ராய்ட்ஸ், காக்கசாய்டு, மங்கலாய்டு, அப்புறம் ஆஸ்ட்ரலாய்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீக்ராய்டு பார்த்தோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மங்கலாய்டு பார்த்தோம், அப்புறம் வந்து காக்கசாய்டு பார்த்தோம். அப்புறம் ஜெனரலாக சொல்லலாமா, எந்த ரீஜன் மட்டும் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் நீக்ராய்டு வந்து எந்த ரீஜன் நமக்கு? ஆப்பிரிக்கா, துணை சகாரா பகுதிகளில் வாழ்றாங்க. அப்படின்னா ஆப்பிரிக்காவிலிருந்து பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வராங்க. மங்கலாய்ட்ஸ், மங்கோல்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கிழக்கு ஆசியாவில் நிறைய பேர் வாழ்றாங்க. ஓகே, பொதுவா இவங்க வந்து எங்க உள்ளவங்க, எந்த இனத்தவர்கள் சொல்றாங்க? ஆசியா, ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலாய்ட்ஸ், ஆஸ்ட்ரலாய்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் காக்கசாய்டு. ஸோ காக்கசாய்டு அப்படின்றது ஐரோப்பியர்கள், வெள்ளையர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், ஈஸியா முடிஞ்சு. அப்படிதானே? நீங்க ஈஸியா நமக்குலாம் நீக்ராய்டு வந்து ஆப்பிரிக்கன் பீப்புள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மங்கலாய்டு வந்து கொரியன் பீப்புள், அந்த பேஸ் நான் வச்சுக்கோங்க. இல்லை வந்து சைனா பீப்புள், இல்லை ஜப்பான் பீப்புள், அந்த இதை நான் வச்சுக்கோங்க, ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கசாய்டு அப்படின்ற நமக்கு யார் வருவாங்க? வெள்ளையர்கள், ஒயிட் பீப்புள் வருவாங்க. ஸோ ஐரோப்பா மோஸ்ட்லி, யூரோஷியாவும் சேர்த்து வரும், ஆசியாவோட சில பகுதிகள் கூட. அப்புறம் வந்து ஆஸ்ட்ரலாய்டு. ஓகேங்களா? ஸோ ஆஸ்ட்ரலாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மட்டும், பப்புவா நியூகினியா, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கலாமா? ஞாபகம் இருக்கும் இல்லையா? அடுத்து போகலாமா? ஓகே, இப்போ இந்தியாவில் என்ன மாதிரி இருக்காங்க? இந்தியாவில், வட இந்தியாவில் திராவிடர்களுடைய முதல்நிலை தோட்டத்தை தான் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்றோம். அதுதான் சொன்னேன். பிற்காலத்துல இந்தோ ஆரியர்கள் வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் வந்து இந்தியாவோட தென்பகுதிக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து ஆரிய திராவிடர்கள்லாம் இங்க அதிகமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை புதுசாக சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இனங்கள் பார்க்கும்போது வேற, இது வந்து மொழியின் அடிப்படையில இனங்களா சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மொழிகள் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மொழிகள் பார்க்கும்போது இதெல்லாம் புரியும். மொழி எதுக்குங்க யூஸ் ஆகுது? மொழி வந்து ஜென்ரலா இங்கே இருக்கு பாருங்க, கலாச்சாரத்தை பரப்பும் பிரதான கருவி. ஒரு சமுதாய அமைப்பு இருக்கு, மொழி எதுக்கு யூஸ் ஆகுது, மொழி என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவங்களுடைய கலாச்சாரத்தை பரப்பருடைய ஒரு பிரதான கருவியா இருக்குது. மொழி வந்து பல்வேறு கலாச்சாரங்களுடைய அடையாள குறியீடா இருக்குது. தமிழுக்காக உள்ள விஷயங்களை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? மொழி வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கலாச்சாரங்களுடைய அடையாள குறியீடாக இருக்குது. ஒரு தகவல் ஃபர்ஸ்ட் வந்து மொழியோட தேவை வந்து தகவல் தொடர்பு. இப்போ வந்து ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும், மொழிதான் வேணும். எனக்கு ஒரு விஷயம் தேவை, என்னதான் வேணும்? மொழி வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்படிதானே? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொழி வந்து பல்வேறு கலாச்சாரங்களுடைய அடையாள குறியீடா மாறுது. ஏன்னா தகவல் தொடர்புக்கு மொழி வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அதே சேம் டைம் நம்ம உருவாக்கக்கூடிய அரசியல், சமூக, பொருளாதாரம் எல்லாவற்றையும் இது வந்து வலுவா பாதிக்குது இந்த மொழி. அப்படித்தானே? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது, பொருளாதார விஷயங்களா இருக்கட்டும், மத அமைப்புகளா இருக்கட்டும், இது எல்லாமே பெரும்பாலும் மொழி பரவல் அரசியல் எல்லை வடிவங்கள் தான் இதை வந்து பின்பற்றுது. ஓகேவா? ஸோ மேக்சிமம் இப்ப நமக்கு இந்தியாவே எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து மாநிலங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம்? மொழிசார் வாரி மாநிலம் பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு மொழி வாரியமா தான் ஓகேங்களா? மொழி பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லைகளே நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாருங்க, நான் சொல்ற பாயிண்ட்லாம் கரெக்டா? அப்போ வந்து மொழி வந்து நமக்கு வந்து ஒரு அரசியல், மொழிதான் ஒரு அரசியலை வந்து தீர்மானிக்குது, மொழிதான் ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்குது அப்படின்ற கருத்து தானே? எஸ். ஆனா இன்னைக்கு மொழி வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா எனக்கு கொஞ்ச நாள்ல இருக்காது. ஆக்சுவலா வந்து அதுக்காக நமக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும், கண்டிப்பா ஃபாலோ ஆகும். ஆனாலும் வேறு ரூபத்துல நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தான் என்னோட கணிப்பு. பார்க்கலாம். ஓகே, தமிழ் தமிழ் பற்றி பார்க்கும்போது உலகினுடைய மிக நீண்ட பாரம்பரியான செம்மையான மொழிகள்ல ஒன்றுதான் அந்த தமிழ். திராவிட மொழிகள்ல தமிழ் வந்து மிக பழமையான இலக்கியங்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திராவிட மொழிகள்ல தமிழ் வந்து மிக பழமையான இலக்கியங்களை கொண்டிருக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட காலம் என்ன சொல்றாங்க தெரியும் இல்லையா? பொது ஆண்டுக்கு முன்னால 3000 முதல் இப்போ 3000 இல்ல 300 சாரி, கிமு 300ல இருந்து கிபி 300 அந்த ரீஜியன்ல சொல்றாங்க. அந்த காலம் வந்து சங்க காலம். அந்த காலத்துல இந்த மொழி வந்து எந்த அளவுக்கு செழிப்பா இருந்தது அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து உலகினுடைய முக்கியமான மொழி குடும்பங்கள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎல் ட்ரேஜ் அப்படின்றவர் உலக மொழிகளை 7 மொழி தொகுதிகளாகவும் 30 மொழி குடும்பங்களாகவும் வகைப்படுத்திருக்காரு. ஓகே, 7 மொழி தொகுதிகளாகவும் 30 மொழி குடும்பங்களாகவும் வகைப்படுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அப்படின்றப்ப இந்தோ ஐரோப்பிய மொழி, சீன திபெத்திய மொழி, ஆப்ரோ ஆசியாட்டிக் மொழி, ஆமா, அப்புறம் வந்து ஆப்பிரிக்கன், அப்புறம் வந்து யூரல் அல்டாயிக் மொழி, திராவிடையன் மலேயா, பாலினேசியன் மொழி, பாலியோ ஆசியாட்டிக் மொழி, இப்படி வந்து அவரு வகைப்படுத்தாரு. யாரு? ஜிஎல் ட்ரேஜ் அப்படின்றவரு உலக மொழிகளையே இந்த 7 லிஸ்டுல கொண்டு வந்துட்டாரு. ஓகேங்களா? இதுல நமக்கு ஆமா, இதுக்குள்ளதான் நமக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு மொழிகளையும் நமக்கு வந்து உள்ள புகுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இதுக்கு உள்ள டீட்டெயிலா உள்ள 30 நம்ம வந்து நம்மளால ஞாபகம் முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு சில இப்போ க்ளூ கொடுக்குறேன், ஓரளவுக்கு புரியும். இப்ப இந்திய ஐரோப்பிய மொழியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியோ ஈரான் வந்துடும். ஓகேங்களா? லத்தீன் ரோமானிய மொழிகள்லாம் இதுக்குள்ளதான் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்டிக் வரும், ஹெலனிக் வரும். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலா ஞாபகம் இருக்கும். சீன திபெத்திய மொழிக்குள்ள என்ன வரும்? சைனீஸ் வரும், திபெத்தியன் வரும், பர்மன் வரும். ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம வந்து டீட்டெயிலா போடலாம், கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இந்த 7 மட்டும் ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா கேட்கறதுல இந்த ஜிஎல் ட்ரேஜ் அப்படின்றவருடைய பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியாவில் முக்கிய மொழிகள் நமக்கு இதான் முக்கியம், இதான் வந்து கொஸ்டின் ஏரியா. ஓகே, இந்தியா வந்து ஒரு வளமான மொழியியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு நாடு. அப்படின்னா பல வகைப்பட்ட மொழிகளை வந்து பேச்சு வழக்கு மொழி கொண்ட நிறைய மொழிகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஏரியா ஒரு மொழி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நாட்டுல 97% மக்களால 23 முக்கிய மொழிகள் வந்து பேசப்படுது. முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அப்ப 23 மொழி தான் மேஜர் ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா 97% மக்கள் வந்து அந்த மொழி தான் பேசுறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான அளவு மக்கள் தான் வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? 22 மொழிகள் இந்திய அரசியலமைப்புடைய 8வது அட்டவணையில குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 8வது அட்டவணையில குறிப்பிட்டிருக்காது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்தெந்த மொழிகள்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. லேட்டரா இதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பாலிட்டியில நம்ம வந்து இதை பற்றி தெளிவாவே பார்த்தோம். ஓகே, சோ இந்திய மொழிகள்ல முக்கியமான 4 மொழி குடும்பங்கள் நமக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் முண்டா,
ஓகேங்களா. ஆஸ்ட்ரிக் முண்டா, திராவிடம், சீனோ திபெத்திய, இந்தோ ஆரிய, இந்த 4 நமக்கு வந்து முக்கியமான இது. ஓகேங்களா. ஸோ வந்து திராவிடம், சீன திபெத்திய, இந்தோ ஆரிய, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் முண்டா அப்படின்றது. ஓகேங்களா. இது 4 வகையான மொழி குடும்பங்கள் நமக்கு முக்கியமானது. ஸோ இந்த 22 மொழிகள் இது கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து லைட்டாக சொல்லிடுறேன். நமக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14 மொழிகள் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்துச்சு. 14 மொழிகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1967ல 21வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி சிந்தி மொழி சேர்த்தாங்க. ஓகே. அடுத்தது 21க்கு அப்புறம் 71வது அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, KMN, இதேதான் நான் வந்து எங்க சொல்லிருப்பேன், பாலிட்டியில் சொல்லிருப்பேன். கொங்கினி, மணிப்பூரி, நேபாளி இதெல்லாம் சேர்த்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன, 21யும் 71யும் பிளஸ் பண்ணா 92. 92வது சட்டத்திட்டத்தில் பாத்தீங்கன்னா போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி. ஓகேங்களா. போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி. ஓகேங்களா. BDMS இதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஒடிசா, அதாவது ஒடிசா வந்து ஒடியான்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க, அது மட்டும் தான். ஓகே. இப்ப நமக்கு எத்தனை ஆச்சு, 14, 15 ஆயிடுச்சா, 16, 17, 18, 19, 20, 21, 22. இப்ப இதோட இயரையும் ஈஸியா நான் வச்சுக்கலாம். எந்த இயர் அப்படின்றத நமக்கு வந்து முக்கியமா இருக்கிறது, ஈஸியா வச்சுக்கலாம். 21 வந்து பாத்தீங்கன்னா 67, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சீங்கன்னா இந்த 21யும் இந்த 71 கூட்ட என்ன வரும், 92. ஓகேங்களா. அந்த 92 92, இந்த 92 ரெண்டே கூட 92. ஓகேங்களா. 92வது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 11 கூட்டி 2003. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ப்ளூ கலர்லாம் இயர். ஓகேங்களா. சிந்தி வந்து 21வது சட்ட திருத்தம் 1967ல சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் KMN என்னதான், கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. கொங்கணி, மணிப்பூர், நேபாளி 71வது சட்ட திருத்தம் 92, 1992 சேர்த்துட்டாங்க. அப்புறம் 92வது சட்ட திருத்தத்துல போடோ, டோங்கிரி, மைத்திலி, சந்தாலி வந்து 2003ல சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. மொத்தமா நமக்கு 22 இருக்குது. ஸோ ஃபைன். இது வந்து ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின். நம்ம இது வந்து எக்கனாமில வந்து எக்கனாமி சொல்றேன், பாலிட்டியில கவர் பண்ணணும். அதனால நமக்கு வந்து பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ இந்தியாவுல என்ன சொல்றாங்கன்னா 40க்கு மேற்பட்ட பேச்சு மொழிகள் அழியும் நிலையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10,000 பேருக்கு குறைவாதான் பேசுறாங்க அப்படின்றதே 42 மொழிகள் இருக்குது இந்தியாவுல எக்கச்சக்கமான மொழிகள் இருக்குது. ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டரா கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா இன்னுமே பட்டியலிடப்படாத 100க்கு அதிகமான மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மொழிகளையும் நம்ம வந்து பட்டியலிட்டோமா, இதுதான் இந்த மொழி தான், இன்னும் பட்டியலிடப்படாத 100க்கு அதிகமான மொழிகளும் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. சில முக்கியமான குறிப்புகள், அதாவது ஃபேக்ட்ஸ். ஜூலை 11 உலக மக்கள் தொகை நாள். ஜூலை 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். ஓகே. பன்னாட்டு தாய்மொழி தினம். ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமையை, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமையை உலக மத நல்லிணக்க நாளா கொண்டாடுறாங்க. மே 21 நமக்கு வந்து உலக கலாச்சார பல்வகை நாள். நமக்கு தேவை உலக மக்கள் தொகை நாள், இது கூட உள்ளது. பன்னாட்டு தாய்மொழி தினம் நமக்கு இது கூட உள்ளது. ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு இப்ப பார்த்த டாபிக் வர நமக்கு வந்து என்னெல்லாம் வந்துடும், மொழி வந்துடும். பன்னாட்டு தாய்மொழி தினம் என்ன, பிப்ரவரி 21. உலக மக்கள் தொகை நாள், மக்கள் தொகையும் பார்த்தோம், அப்போ ஜூலை 11. அதுக்கப்புறம் நமக்கு வந்து உலக கலாச்சார பல்வகை நாள். இப்ப இனங்கள், பழங்குடியினர், இது எல்லாமே கலாச்சாரம் தான். ஓகே. அடுத்து பார்க்க போறது மே 21. அப்புறம் மத நல்லிணக்க நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமையை செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ மதம்னு ஒரு சின்ன ஒரு இது. மதம் என்னது, ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையும் வழிபாட்டு முறையும் கொண்டதுதான் மதம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து கிறிஸ்தவம் அப்படின்றது, கிறிஸ்தவத்துல ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை, அதுக்கான வழிபாட்டு முறைகள் ஒரு கான்செப்ட். ஹிந்துசம் அப்படின்றப்ப அதுல இருக்கு. ஸோ அப்போ குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையையும் வழிபாட்டு முறையும் கொண்டதுதான் இந்த என்ன சொல்றாங்க, மதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொழிகள் அவ்வளவுதான். பழங்குடியினர். பழங்குடியினரும் வகையை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேர்ல்டுல என்னென்ன வகையான முக்கியமான பழங்குடியினர் இருக்காங்க, அப்புறம் இந்தியாவில் என்னென்ன, தமிழ்நாட்டில் என்னென்ன அப்படின்றத பார்த்து முடிக்க போறோம்.
ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இந்த உலக லெவல்ல பழங்குடியினர் அப்படின்னு பார்க்கும்போது பூமத்திய ரேகை காட்டு பகுதியில குறிப்பிட்டவர், புல்வெளி பகுதியில குறிப்பிட்டவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பாலைவனங்கள், மலை பிரதேசங்கள்ல குறிப்பிட்ட பேர், பருவக்காற்று பிரதேசங்கள்ல குறிப்பிட்ட பேர், துருவ குளிர் பிரதேசங்கள்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை காட்டு பகுதி, அதாவது இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியால பிக்மி, செமரிங், சஹாய், போரோ, பப்புவான் இந்த மாதிரியான நிறைய இது காணப்படுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளிகள்ல மசாய், கிர்கிஸ் இந்த மாதிரியான, ஸோ மசாய் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸ் ஆனது. வெப்பமண்டலங்கள்ல வந்து படாயின், புஷ்மேன் ட்ரைப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. அபர்ஜின்ஸ் இதெல்லாமே. மலை பிரதேசங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பூதியா, பிஜார், நாகா. பருவக்காற்று பிரதேசங்கள்ல கோண்டுஸ், சாந்தால்ஸ், தோடர்கள், பீல்ஸ் இவங்கெல்லாம் எங்க எல்லாமே இந்தியாக்காரங்க. துருவ பிரதேசங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா துருவ குளிர் பிரதேசங்கள்ல எஸ்கிமோக்கள். ஓகே, மெயினா இதுல முக்கியமானவங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிக்மிக்கல் எங்க பார்த்தோம்? எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பூமத்திய காட்டு பகுதிகளில் பிக்மிக்கல் வந்திருக்காங்க வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இவங்களை பற்றி பார்க்க போறோம். இவங்க வந்து நீக்ராய்டு குரூப்பை சேர்ந்தவங்களாகவும், ஓகே, இனத்தால நீக்ராய்டு, ட்ரைபால என்ன ட்ரைப் பீப்புள் இவங்க பிக்மிஸ். ஓகேங்களா? நீக்ரோலிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க ரொம்ப குள்ளமான மனிதர்கள். வெப்பமண்டல மத்திய ஆப்பிரிக்கா பகுதிகள் நிறைய சிதறி காணப்படுறாங்க. ஆப்பிரிக்காவுடைய பூமத்திய பகுதிகளில் காடுகள்ல துணைக்குழுக்காகவும் காணப்படுகிறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பிலிப்பைன்ஸ், நியூ கினியா காடுகள்லயே காணப்படுறாங்க இந்த நிக்ரோலிஸ் பிக்மிக்கள். ஓகேங்களா? பிக்மி அப்படின்னாலே குள்ளவாடின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியா வச்சுக்கலாம். மசாய் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவுடைய ஒரு கால்நடை மேய்க்கும் சமூகம் தான் மசாய் அப்படின்றது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்நடை மேய்ப்புக்கு ஸ்பெஷலானவங்க, பேர் போனவங்க. ஓகேங்களா? மசாய் ரொம்ப முக்கியம், இதை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிடோயின் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்துல வசிக்கிறவங்க. ஸோ அதாவது அரேபிய மொழியில வந்து பிடோய் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலை நிலத்துல வாழ்றவங்க தான் வந்து பிடோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரபு மொழியில. ஓகே, தென்மேற்கு ஆசியா, வட அமெரிக்காவில் அதிக பேர் வாழ்றாங்க. சவுதி அரேபியா, எமான், ஓமன், சிரியா, ஜோர்டான் இந்த பகுதிகளில் அதிகம் வாழ்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து மெடிட்டரேனியன் சி, மத்தியதரை கடல் இருக்கு இல்லையா, அது அர்மேனியா இனங்கள் இதோடைய கலப்பினமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிடோயின். புஷ்மன் ரொம்ப முக்கியமானது. தென்னாப்பிரிக்காவில் கலகாரி பாலைவனத்துடைய பழங்குடிகள். ஓகேங்களா? கலகாரி டெசர்ட் எங்கேயாவது கேள்விப்பட்ட இருக்கா? யாராச்சும் இந்த பப்ஜி மாதிரி ஒரு கேம் இருக்குங்க, ஓகே, அப்படியே பேர் டக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அதில் பார்த்தீங்கன்னா கலகாரி டெசர்ட்ல வந்து சில டைம் அதில் ஒரு ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலகாரி அதுக்கு மட்டும் இல்லை, இவங்க உங்களுக்கு சொன்னால் நிறைய கதைகள் சொல்லலாம் இவங்களை பற்றி. வாய்ப்பு இருந்தால் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்குது, பார்த்து பாருங்க. ஓகேங்களா? ஒரு கட்டத்தில் ஆர்வமாக பார்த்தேன், அந்த கதைகள் வேணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கொடூரமான இடத்துல வாழ்றவங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணி, உணவு கூட கரெக்டாக கிடைக்காது, தேடி தேடி போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கலகாரி பாலைவனம் அப்படின்றது, கலகாரி டெசர்ட் எங்கன்னா போட்ஸ்வானா, நமீபியா, தெற்கு அங்கோலா இந்த இடங்கள்ல வந்து பரவி காணப்படுது. ஓகே, இவங்களும் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா? பிக்மிக்களும் நீக்ரோ இனத்தவங்க இருக்காங்க, இவங்களும் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ புஷ்மன் இவங்க வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல்வெளிகள்ல. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா எஸ்கிமோக்கள், இன்யூட் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. எஸ்கிமோக்கள் துருவ குளிர் பிரதேசங்கள்ல அதிகமாக காணப்படுறாங்க. கனடாவுடைய வடக்கு பகுதி, அலாஸ்கா, கிரீன்லாந்து, வடக்கு சைபீரிய கடலோர பகுதிகளெல்லாம் வந்து எஸ்கிமோக்கள் வந்து காணப்படுறாங்க. எஸ்கிமோக்கள் எந்த இடத்தை சார்ந்தவங்க? மங்கலாய்டு கேடுதா அதனுடைய பார்த்தோம். ஸோ மங்கலாய்டு இடத்தை சேர்ந்தவங்க அந்த எஸ்கிமோக்கள். குள்ளமா இருப்பாங்க, தட்டையான குறுகிய முகம் இருக்கும். ஓகேங்களா? இவருடைய முக்கிய தொழில் வந்து வேட்டையாடுதலும் மீன்பிடித்தலும் சொல்றாங்க. முக்கிய தொழில் வந்து வேட்டையாடுதல் அண்ட் மீன்பிடித்தல் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது, கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்களோட வந்து குடியிருப்பு பார்த்தீங்கன்னா இக்லூ அப்படின்னு சொல்றாங்க. இக்லூ அப்படின்ற குடியிருப்புல வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இக்லூ என அழைக்கப்படும் குடியிருப்புல வசிக்கிறாங்க. இவங்க வந்து மாபக் அப்படின்ற ஒரு வேட்டையாடுதல் முறையை வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மாபக் அப்படின்ற வேட்டையாடுதல் முறை. இவங்களோட முக்கிய தொழில் என்ன பார்த்தோம்? வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்போ இவங்களுடைய வேட்டை முறை வந்து பார்த்தீங்கன்னா மாபக் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய உடைகள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கூகுள் இமேஜ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிடும், இது எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ மான் மற்றும் பிற விலங்குகளில் தோலினான உடையை தான் இது பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த குளிரை தாங்கிறதுக்கு. அதனால தான் பனியில பயணம் செய்யறதுக்காக திமிங்கலத்துடைய எலும்பு,
மரத்தால் ஆன பனிசறுக்கு வாகனத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இது பார்த்துருப்பீங்க. அந்த திமிங்கலத்துடைய எலும்பு இந்த மாரி ஒரு இது இருக்கும் மீன் முள்ளு. இதுல தான் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பனியில சறுக்கி போகுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். இவங்கலாம் எஸ்கிமோக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சில இது பார்த்துருக்கீங்களா? அந்த கிறிஸ்துமஸ் அந்த சாண்டா கிளாஸோடைய ஒரு வடிவத்திலேயே அப்படிதான் காட்டியிருப்பாங்க. இல்லையா? அதாவது ஒரு வாகனம் இருக்கும். 2 நாய்கள், இல்ல மான்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். இல்ல பனிக்கரடிகள் இருக்கும். அதுதான் அந்த வண்டிய வந்து இழுத்துட்டு போற மாரி பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஈஸியா இருக்கா? பிக்மிக்கள் தெரியும் நமக்கு. நீக்ராட், நீக்ரோலிஸ்ல கணக்கப்படுறாங்க. பிலிப்பைன்ஸ்லயும் காணப்படுறாங்க. பொதுவா வந்து எங்க ஆப்பிரிக்கால. மசாய் வந்து பார்த்தீங்கன்னா, கால்நடை மேய்ச்சலுக்கு பெயர் போனவங்க. பிடோயின் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எங்க மத்திய தரைக்கடல், அர்மோனிய இடங்கள்ல வாழ்றவங்க. புஷ்மன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் நீக்கிற இடம் தான். ரொம்ப கஷ்டப்பட்ட இடங்கள்ல வாழ்றவங்க. எங்க இருக்காங்க? ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா கலகாரி டிசன் பக்கத்துல வாழ்றாங்க. ஓகேங்களா? அதுவும் புஷ்மன். புஷ்மன் வந்து பார்த்தீங்கன்னா சரி புஷ்மன் தான் பார்த்தோம். அப்ப எஸ்கிமோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூட்னு சொல்றோம். இவங்க வந்து துருவ பகுதிகளில வாழ்றவங்க. கனடாவுடைய வடக்கு பகுதி, அலாஸ்கா ஓகேங்களா? இதான் வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இருக்காது. சவுத் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா ஓகேங்களா? இது இந்தியா, கல்ஃப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்பிரிக்கா இப்படி வச்சுக்கோங்களேன். ஆப்பிரிக்கா இருக்காது. ஆப்பிரிக்கா அப்படி வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இங்க தான் கனடா இருக்குது. ஸோ வட கனடா பகுதி. ஓகேங்களா? வட கனடா பகுதி இந்த ரீஜன். ஓகே. வட கனடா பகுதி. அலாஸ்காவும் இங்க இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அலாஸ்கா. ஓகேங்களா? அலாஸ்கா பகுதி. அப்புறம் வந்து கிரீன்லாந்து பகுதி. ஓகே. அப்புறம் வந்து வடக்கு சைபீரியா பகுதி. ஸோ இந்த இடங்கள்ல தான் வாழ்றதா சொல்றாங்க. ஓகேவா? மங்கள இனத்தை சேர்ந்தவங்க வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் முக்கியமான தொழில். குடியிருப்பு வந்து இக்லு அப்படின்னு சொல்றாங்க. வேட்டையாடும் முறை வந்து மாபக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்திய பழங்குடியினர். இந்தியாவுல பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமானவங்க யாரெல்லாம்னா பீல்ஸ், கோண்ட்ஸ், கோண்டுகள்னு சொல்லக்கூடியவங்க, சந்தால்ஸ், முண்டா, காசி, அங்கமி, பூதியா, செஞ்சு, சென்டினல்ஸ் இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, 84.4 மில்லியனுக்கு அதிகமான பழங்குடியின மக்கள் தொகையோட அதிக பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட பழங்குடியினர் எவ்வளோ இருக்காங்க? 84.4 மில்லியனுக்கு அதிகமான பழங்குடியினர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? உலகிலேயே அதிக பழங்குடியினரை கொண்ட நாடும் இந்தியா தான். உலகிலேயே அதிக பழங்குடியினரை கொண்டுள்ள நாடும் இதுதான். இந்தியா தான். 84.4 மில்லியன். ஓகே. ஓகே. இந்தியாவுல 50க்கும் மேற்பட்ட பழங்குடி குழுக்கள் வந்து காணப்படுது. இதுல சில முக்கியமானத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பீல்ஸ். பீல்ஸ் வந்து எங்க இருக்காங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்காங்க. ஸோ பீல்ஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா, வில் வித்தையில அவங்க வந்து ஃபேமஸ். பிரபலமான வில் வீரர்கள் அவங்க. தெற்காசியாவுல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பழங்குடியின இணைப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வாழ்றாங்க. இது வந்து பியூர் பில்ஸ், தூய பில்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க. ராஜபுத்திர பில்ஸ் ஒன்று இருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து பில்ஸ். பில்ஸ்னால எங்க வரும்? ராஜஸ்தான் பகுதிகள்ல வரும். ராஜஸ்தான் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, ரஜபுத்திராஸ் அதிகமா வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து கோண்டுகள் அப்படின்றவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வாழ்வாங்க பெரும்பாலும்? ஸோ காடுகள்ல வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழங்குடியினர் இனங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய இந்தியாவுடைய பல பகுதிகள்ல வாழ்ந்தாங்க. ஸோ கோண்டு கோண்ட்ஸ் அப்படின்றவங்க. தமிழ்ல கோண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாவே இந்துத்துவ கலாச்சாரத்துல வந்து இருக்காங்க. ஸோ இந்து முறைப்படி ஓகேங்களா? ஸோ இந்து கலாச்சாரத்தை தான் பின்பற்றிட்டு வராங்க. ஸோ அவருடைய மரபுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சந்தால்ஸ், சாந்தலர்கள் அதாவது சந்தால்ஸ் அப்படின்றவங்க இந்தியாவுல 3வது மிகப்பெரிய பழங்குடி. எங்கெல்லாம் வாழ்றாங்க அப்படின்னா, மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த இடங்கள்ல வாழ்றாங்க. ஸோ பழைய ஆரிய காலத்தை சேர்ந்தவங்க. ஆரியர்கள். ஸோ அந்த அந்த கேட்டகரில இருந்து வரவங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே மிகப்பெரிய போராளிகளா இருக்காங்க. இவங்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கால, தொடக்க கால ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த இதிலே நம்ம வந்து இவங்கள பத்தி பார்த்திருக்கோம். இல்லையா? அடுத்தது. இது வந்து அகைன் மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் பீகார் மாநிலங்கள்ல அதிகமா வாழ்றாங்க. ஸோ முக்கிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட். ஸோ முண்டா வந்து பார்த்தீங்கன்னா, அ முண்டா அப்படின்னா பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தினுடைய தலைவர். அப்படின்னு தான் முண்டாவுடைய மீனிங். இவங்களுடைய முக்கிய தொழில் வந்து வேட்டையாடுதலா இருக்குது. இவங்களோட முக்கிய தொழில் என்ன? வேட்டையாடுதலா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, காசி. காசி வந்து பார்த்தீங்கன்னா, காசி, காரோ, ஜெயந்தியா இந்த ரீஜியன்ல முக்கியமா மேகாலயாவுல காசி, ஜெயந்தியா இந்த மலைப்பகுதிகள்ல வாழ்றாங்க. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், மேற்கு வங்காளம் போன்ற வாழ்றாங்க. ஆனா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, காசி, ஜெயந்தியா மலை பகுதிகள்ல வாழ்றாங்க. ஓகேங்களா? ஸோ காசி. கோண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ ரிப்பீட் ஆகுது.
ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து அங்காமி. ஸோ அங்காமி வந்து பார்த்தீங்கன்னா, நாகாலாந்து மாநிலத்தினுடைய வடகிழக்கு பகுதியினுடைய கடைக்கோடியில வாழ்றவங்க தான் அங்காமி அப்படின்றவங்க. நாகாலாந்து மாநிலத்தில வந்து அதிகமா வாழ்றாங்க. மொத்த மக்கள் தொகையில சுமார் 12 மில்லியன் வந்து அங்காமி குரூப் இருக்காங்க. ஸோ இவங்க எதுக்கு ஃபேமஸ்னா, இந்த மரத்தாலான கைவினை கலை படைப்புகளுக்கு வந்து ரொம்பவே பெயர் போனவங்க. ஓகே. மரத்தாலான கைவினை கலை படைப்புகளுக்கு மிகவும் பிரபலமானவர்கள். ஓகேவா. இவங்களோட முக்கிய திருவிழா ஒன்று இருக்குது. சீக்ரேனி. ஓகே. சீக்ரேனி இவங்களுடைய முக்கியமான ஒரு திருவிழா. பூடியா. பூடியா வந்து எங்கன்னா திபெத்ல வாழ்றவங்க. ஸோ இவங்களுடைய முக்கியமான 2 திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா, லாசர் அண்ட் லாசூல். ஓகேவா. சாரி. லாசர் அண்ட் லாசூம். ஓகே. ஸோ இந்த 2 வந்து இவங்களோட முக்கியமான திருவிழாக்கள். ஓகே. ஸோ சிக்கிம்ல தான் அதிகமா வந்து பார்க்க முடியுது. சிக்கிம்ல இருக்க மக்கள் தொகையில என்னது 14% வந்து மக்கள் வந்து இந்த பூட்டியா இனத்தை சார்ந்தவங்க தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திராவுடைய நல்லமலையில வந்து வாழ்றாங்க. ஸோ இவங்க வந்து முகமே மஹபூப்சர், நல்கொண்டா, பிரகாசம், குன்னு, கர்னூல் இந்த மாவட்டங்கள்லாம் காணப்படுது. ஸோ இங்கெல்லாம் வாழ்றவங்க தான் செஞ்சு அப்படின்றவங்க. சென்டினல்ஸ் உலகிலேயே ரொம்ப ஆபத்தான பழங்குடியினர். ரீசெண்டா கூட ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்டரி வந்து அவங்களலாம் வந்து சரி பண்ண போறேன். அவங்கலாம் என்ன சொல்றது? என்ன சொல்லுவாங்க? நற்செய்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. அவர கொன்றுப்பாங்க. பெரிய இஷ்யூவா இருக்கும். ஆல்ரெடி அவங்கள வந்து எப்படியாவது வெளிய கொண்டு வரதுக்கு நெறைய முயற்சிகள்லாம் பண்ணாங்க. இந்திய கவர்மெண்ட் பிரிட்டிஷ் காலத்துலருந்து பண்றாங்க. எதுவும் முடியல. ஸோ உலகத்திலேயே ரொம்ப மிக ஆபத்தான பழங்குடியினர். வேட்டையாடல், உணவு சேகரிப்பு தான். கற்கால மனிதர்கள் எல்லாமே. மக்கள் தொகை 250க்கு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள வந்து மதிப்பிட முடியவில்லை. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ வீடியோஸ்லாம் நெறைய இருக்கு உங்கள பத்தி. வெளிய இருந்து யார் வந்தாலும் உள்ள ஏத்துக்கிறது இல்ல. அவங்களுடைய ஹெல்ப் வந்து உதவுவதில்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரேட் அந்தமானீஸ். யாரு? கிரேட் அந்தமானீஸ். அந்தமான் தீவுக்கூடத்துல வாழக்கூடிய ஒரு நீக்ராய்டு பழங்குடியினர் தான் இந்த கிரேட் அந்தமானீஸ். நீக்ராய்டு பழங்குடியினத்தவர்கள். ஓகே. தமிழ்நாட்டுல பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா, 2011 கணக்கெடுப்புப்படி சுமார் 7,94,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பழங்குடியினத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 38 பழங்குடியின, துணை பழங்குடியின குழுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஆனா அங்க இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, செழிப்பா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செழிப்பா அப்படின்றபோது அவங்க வனநிலங்களை சார்ந்து இருப்பாங்க. இல்ல விவசாயிகளா இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சிலது பாருங்க இதுல. தோடர்கள். ஓகேங்களா. தோடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பழங்குடியின ஒரு குடும்பம் தான். அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பெரும்பாலும் எருமை மந்தைகளை மேய்ப்பதையும், பால் கறப்பதையும் தொழிலா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது முக்கியமானது. இதோட முக்கியமானது உங்களுக்கு குடியிருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியிருப்புகள என்னன்னு சொல்றாங்க? முன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது ஒரு முக்கியமானது இது. இதுல. இவங்க வந்து எந்த கடவுளையும் வந்து வணங்குவது கிடையாது. ஓகே. ஸோ அந்த யூனிவர்ஸ் கான்செப்ட் இதுல என்ன சொல்றது? உணர்வு பிரபஞ்சம் தொடர்பானது அப்படின்றது நீலகிரியில அதிகமா வாழ்றாங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த கணக்குல தான் இருப்பாங்க. ஓகேங்களா. முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா படுகர்ஸ். தமிழ்நாட்டுடைய நீலகிரி மாவட்டத்துல உயர் பீடபூமியில வாழ்கிறவங்க தான் இந்த வந்து படுகாஸ் அப்படின்னு சொல்றவங்க. அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை மற்றும் உருளை சாகுபடி பண்றவங்க. சைவ பிரிவை சார்ந்த இந்து பழங்குடியினர்கள் இவங்க. நாட்டுப்புற கதைகள், பாடல்கள், கவிதைகள் போன்ற செழிப்பான பேச்சு வடிவத்தையும் உடையவங்க. சாய் பல்லவி அவங்க இந்த இதுல வருவாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே நல்லாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடா. ஆக்சுவலா கோடா உச்சரிக்கூடாது. கோட்டா உச்சரிக்கணும். நீலகிரி மலைப்பகுதி தான். ஓகேங்களா. நீலகிரி மலைப்பகுதி அதிகமா காணப்படுறாங்க. இவங்க எதுக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா, இவங்களுடைய நாட்டுப்புற நடனங்கள் தான். இதுல இன்னும் ஃபேமஸ் வந்து படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி வாசிப்பாங்க. அவங்களுடைய படா அப்படின்ற ஒரு இசைக்கருவி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வாசிக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க இங்க. ஓகே. தங்கள வந்து பெரிய அளவுல வேறுபடுத்தி காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல பச்சை குத்தி கொள்றாங்க. தங்கள உடம்புல அதாவது வேறுபடுத்தி காட்டுறதுக்காக உடல் அளவுல என்ன பண்றாங்க? பச்சை குத்தி கொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ தங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பச்சை குத்தி கொள்றாங்க உடம்புல. ஓகேங்களா. ஒரு இந்த மாரி போட்டுருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து டாக்குமெண்ட்ரி நெறைய இருக்குது. வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஈஸியா உங்களுக்கு புரியும். ஒரு ஆர்வத்துல முன்னாடி பார்த்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முதன்மை தொழில் கைவினை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இவங்களுடைய இது. நெறைய கொல்லர்கள், தச்சர்கள், குயவர்களும் கூட இங்க இருக்காங்க. ஓகே.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறும்பாஸ், குறும்பர்கள். குறும்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இவங்கலாம் முன்னாடி இந்த மாய வித்தை மந்திரங்களை நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பெரும்பாலும் காப்பி, தேயிலை தோட்டங்கள்ல பணிபுரியுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க பேசும் மொழி வந்து குறும்பாஸ். இருளா ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு வந்து ரீசெண்டா மூவில அப்புறம் நெறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நீலகிரியுடைய மலை அடிவாரங்கள்ல காணப்படுவது தான் இந்த வந்து யாரு? இருளாஸ் அப்படின்றது. ஓகே. படுகர்களுக்கு அப்புறமா இவங்க தான் வந்து 2வது பெரிய பழங்குடியினரா இருப்பாங்க. ஸோ தேன், பழங்கள், மூலிகைகள், வேர்கள், பசை, சாயங்கள் இதெல்லாம் உற்பத்தி செய்றது தான் இவங்களுடைய இது, இருளர்கள் அப்படிங்கிறது. பாலியன் அப்படின்ற தமிழ்நாட்டுல உள்ள ஒரு உணவு சேகரிக்கும் சமூகத்த சார்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னாலே கொஞ்சம் ஓல்டரா ரொம்ப முந்தின பீரியட்ல இருக்காங்க. ஓகேங்களா? உணவு சேகரிக்கும் சமூகத்தை வந்து. ஸோ பொதுவா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழனி மலையை சுற்றியுள்ள பகுதிகள்ல அதிகமா காணப்படுறாங்க. ஸோ அந்த அப்போ வந்து மதுரை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த இடங்கள்ல தான் நம்ம அதிகமா இந்த பாலியன் அப்படின்ற ஒரு இத வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்ப யாரெல்லாம் தமிழ்நாட்டுல தோடாஸ், தோடர்கள், படுகாஸ், படுகர்கள், கோட்டா, குறும்பர்கள், இருளாஸ், இருளர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாலியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு வந்து இந்த இனக்குழுக்களும் முடியுது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபேக்ட். இத நீங்க எப்படி படிக்கணும்? ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? எல்லா ஹெட்டிங்கையும் எழுதிருங்க. எழுதிட்டு எல்லாத்துக்கும் 1, 2 பாயிண்ட் முக்கியமா இருக்கும். அத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. அந்த பாயிண்ட்ஸ எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. தாராளம் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்க ரீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தா எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் கவனிச்சிங்க. கிளாஸ் கவனிச்சதுக்கு அப்புறமா இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா படிச்சே முடிச்சிடலாம். எழுதி நோட்ஸ் எடுத்து தெளிவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, படித்தே இந்த பாட்ட வந்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான பாட்டு தான். மோர் அண்ட் மோர் வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா?